சினிமா பட விளம்பரங்களை விட ஸ்டாலின் அரசின் விளம்பரங்கள் தான் தமிழகத்தின் மூலை முடுக்கு விளம்பர பேனர்களை ஆக்கிரமித்து இருக்கின்றன. அந்த அளவிற்கு விளம்பர மோகத்தில் மட்டுமே ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடிய அரசு. மேலும் கரூர் சம்பவத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என இங்கே திமுக கட்டாய அரசியல் செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அங்கே கூகுளின் 1.25 லட்சம் கோடி ஏஐ முதலீட்டை ஆந்திர அரசு அமைதியாக ஈர்த்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் முதலீடாக கூகுளின் 1.25 லட்சம் கோடி ஏஐ டேட்டா மையத்தை ஆந்திர அரசு ஈர்த்துள்ளது. இது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. தற்போது பல நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய படையெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதே ஒரு மாநில முதல்வரின் திறமை. அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டது அண்டை மாநிலமான ஆந்திரா. உலகின் மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டராக உருவாக போகும் இந்த முதலீட்டு நிகழ்வு அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பாருங்க ஸ்டாலின் சார். ஆந்திராவில் கூகுள் 88,736 கோடி முதலீடு சத்தம் இல்லாமல் சாதித்த சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு மிக சிறந்த அரசியல்வாதி. ஆந்திராவை மிக சிறப்பா முன்னேற்றினார். ஒரு அரசியல்வாதினா என்னென்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறது அது தனி. அவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் சிஎம்ஆ இருக்கும்போது தான் ஹைதராபாத்ல மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணாரு. இந்தியாவில் பெங்களூருக்கு அடுத்து முக்கியமான நகரம் ஐடி டெக்னாலஜிக்கல் லைன்ல ஹைதராபாத் தான், சென்னைலாம் இல்ல. இந்தியாவுடைய பினான்சியல் கேபிட்டல் எது? மும்பை. நேஷனல் கேபிட்டல் டெல்லி. டெக்னாலஜிக்கல் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் பெங்களூர். ஆனா இப்போ ஆந்திரா வேற மாதிரி கொண்டு போறாரு. ட்ரோன் எல்லாம் பெரிய அளவில் அங்க ப்ரொடக்ஷன் செய்யறாரு. ஏன்னா அடுத்த டெக்னாலஜி அதெல்லாம் தான். நானோ பார்ட்ஸ் எல்லாம் கூட விட்டா வரும். ஜேம்ஸ் பாண்ட் படம் கூட அவனுக்கு கடைசியா வந்தது. அதுல நானோ பார்ட்ஸ் எப்படி செலக்டட் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி கொள்ற மாதிரி விரைவில் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே ரெடி பண்ற மாதிரி விட்டா ஆந்திரா ரெடி ஆகும். இப்ப ஆந்திராவுக்கு பெரிய வருமானம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய மெயின் வருமானம் ஹைதராபாத், தெலுங்கானா போயிருக்கு. சந்திரபாபு பல விஷயங்கள் செய்யறாரு. இப்ப அதுல ஒண்ணு கூகுள் ஒரே முதலீடு டேட்டா சென்டருக்கு 88,731 கோடி. இத்தனைக்கு அவர் முதலீடு தேடி நம்ம முதலமைச்சர் மாதிரி ஜப்பான் போல, சிங்கப்பூர் போல, யுஏஇ துபாய் போல, அமெரிக்காலாம் போல. இதுதான் சந்திரபாபு. மிக சிறப்பா ஆந்திரா டெவலப் ஆகுது. சவுத் இந்தியாவில் ஒரு மாநிலம் டெவலப் ஆகுது, உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. ஆனா தமிழகம் திராவிட மாடல் விளம்பரம் வெத்து விளம்பரம், எங்கேயும் எந்த முதலீடும் இல்ல. தமிழகம் தோய்வடையுது. விட்டா அந்த காலம் 1950 தமிழர்கள்லாம் வேலை தேடி மும்பை, டெல்லி எல்லாம் போனாங்க. அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடும் போது திராவிட மாடல் ஆட்சியில தமிழகம் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியில் தேய்வடைகிறது என்பது மட்டும் உண்மை. முக்கியத்துவம் பெற்றுள்ளது கூகுள் நிறுவனத்தின் சமீபத்திய அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 1,30,000 கோடி முதலீட்டில் கூகுள் பிரம்மாண்டமான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கப்பட இருப்பது ஆந்திராவை மறு உருவாக்கம் செய்யும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் திட்டத்தில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. Pleased to announce a new gigawatt scale AI hub in Visakhapatnam. ஒரு காலத்தில் ஆந்திராவின் அங்கமாக இருந்த ஹைதராபாத்தை இந்தியாவின் ஐடி மையமாக மாற்றிய பெருமை சந்திரபாபு நாயுடுவுக்கு உண்டு. ஆனால் தெலங்கானா பிரிவினைக்கு பிறகு ஹைதராபாத்தை இழந்த ஆந்திரா வளர்ச்சியில் பின்னடைவை சந்தித்தது. இந்த வரலாற்று தொய்வுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த நாயுடு ஆந்திராவின் முக்கிய நகரங்களை அதன் தொழில் வாய்ப்புகளின் அடிப்படையில் மறு கட்டுமானம் செய்ய தொடங்கினார். இதன் நீட்சியாக தான் ஆட்சிக்கு வந்த கடந்த ஓராண்டுக்குள் அதானி, பிபிசிஎல், எல்ஜி உட்பட 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளார். இந்த வரிசையில் கூகுளின் மெகா முதலீடு ஆந்திராவை மறு உருவாக்கம் செய்யும் அவரது தீவிர முயற்சியின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. உலகின் முக்கிய ஏஐ தொழில் மையங்களில் ஒன்றாக இந்தியா வளர துடிக்கும் நேரத்தில் கூகுளின் இந்த முதலீடு ஆந்திராவை இந்தியாவின் ஏஐ மையமாக மாற்றும் வாய்ப்பை வழங்குகிறது. தொழில் வளம் மிக்க அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா ஆகியவற்றுக்கு மத்தியில் தனது அரசியல் மற்றும் நிர்வாக திறமையை பயன்படுத்தி நாயுடு இந்த மெகா முதலீட்டை ஈர்த்திருப்பது தென்னிந்திய பொருளாதார அரங்கில் ஆந்திராவை வலிமையாக முன்னிறுத்துகிறது. எனினும் இந்த முதலீடு ஆந்திராவுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்குமான ஒரு முக்கியமான நகர்வு என்பதில் சந்தேகம் இல்லை.